Welcome to physics online class. Last classes we have seen about nuclear fusion and applications of radioactive isotopes and stellar energies. These are seen in last classes. Now we are going to see about safety measures. Okay, what does mean safety measures? Okay, safety measure is nothing but, and this nuclear radiations or the radiations coming from the nucleus are harmful to the human beings and the living organisms. Okay, then how to safely handle them? Okay, so that is called safety measures. Okay, so we nowadays we all are receive some natural radiations, the radiations coming from sun or stars. Okay, and the soil, rock, these also producing some kinds of radiations. And in our household appliances, micro ovens, cell phones, and in hospitals, x-rays, they are also producing radiations. But these radiations is not affect severely by the persons. Okay, because they all are very low in intensity. Okay, so அதோட intensity ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன பண்ணாது நம்மளை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? தென் எப்போ எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த செகண்ட் சோர்ஸ் த ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போசர் பை த மேன்மேட். ஓகே, ஸோ த மேன்மேட் இஸ் நத்திங் பட் தட் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் டைமில் வெளியே வருது பார்த்தீங்களா ரேடியேஷன்ஸ். இந்த ரேடியேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸாக வெளியே வரும். அந்த ரேடியேஷன்ஸ் எது என்னவாக இருக்கலாம் தெரியும்னா காமா ரேஸாக இருக்கலாம், ஆல்ஃபா ரேஸ் ஆர் பீட்டா ரேஸ். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன் பாடி. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம கிரேட்டர் மேனரில் கிரேட்டர் இன்டென்சிட்டியில் வரதுனால இது கண்டினியூஸாக நம்ம ஹியூமன் பாடி மேலே இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ப்ரொடியூஸ் அ ஹெல்த் ரிஸ்க். ஓகே, நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் இது உருவாக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட், நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் இது ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷனும் அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜீன்ஸுக்கு அது பாதிக்கும். அந்த ஜீன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும்போது அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். Okay, so the radiation exposure by the man-made is very greatly affect the human beings, and it also affect the genetic problems. Okay, so the next one, okay, then how much the permitted range of the nuclear radiation can expose on human body. Okay, so இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கமிஷனோட பேர் ICRB. What does mean ICRB? The ICRB is nothing but that is International Commission of Radiological Production அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரேடியேஷன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் மேலே எக்ஸ்போஷர் பண்ணலாம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி. சரிங்களா? சரி, அவங்க எவ்வளோ சேஃப் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் மேலே 20 மில்லி சிவரட் பர் இயர். ஓகே, இவ்வளோ ரேடியேஷன் தான் நம்ம மேலே படணும் அப்படின்றத அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மீன்ஸ் சிவரட்? சிவரட் இஸ் நத்திங் பட் இஸ் a derived unit of radiation exposure. ஓகே, நம்ம மேலே எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகுது, அதோட டோசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூட ஒரு டெரைவ்டு யூனிட் தான் ஷெவரட். ஓகே, அந்த ஷெவரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மில்லி ஷெவரட் வந்து பர் இயர் 1 இயர்க்கே அவ்வளோதான் எக்ஸ்போஷர் ஆகணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் சேஃப் லிமிட். பட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறதில்ல, ஷெவரட்னு சொல்லக்கூடிய யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. nowadays now we are using the radiation exposure unit is ரான்ஜன் சொல்லக்கூடிய யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்போ ரான்ஜனில் எவ்வளோ ரிசீவ் பண்ணலாம் அப்படின்றது சேஃப் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரான்ஜன் த சேஃப் லிமிட் ஆஃப் ரிசீவிங் ரேடியேஷன் இஸ் 100 மில்லி ரான்ஜன் பர் வீக். அப்போ ஒரு வாரத்துக்கு நம்மளோட ரேடியேஷன்ஸ் நம்ம மேலே எவ்வளோ எக்ஸ்போஷர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லி ரான்ஜன். இதுதான் பர்மிஷபிள். ஓகே, ஸோ சரி, அப்போ அதோட தாண்டி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் எஃபெக்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் தட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யுவர் எக்ஸ்போஷர் தட் 100 ரான்ஜன் எக்ஸ்போஷர் ஆச்சு அப்படின்னா ஃபெட்டல் டிசீஸ் லைக் லுக்கிமியா. ஓகே, ஸோ லுக்கிமியான்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் மீன் லுக்கிமியா? லுக்கிமியா இஸ் எ டெத் ஆஃப் த ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஓகே, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் கார்பசல்ஸ் அது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா அந்த டிசீஸுக்கு பேர் வி கால்ட் அஸ் லுக்கிமியா. ஓகே, ஸோ ஈவன் தோ இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் எ கேன்சர் டிசீஸ். சரிங்களா? ஓகே, suppose we exposure that 600 Roentgen amount of radiations, okay, ultimately we causes to death.
ஓகேவா? ஸோ 600 ராஞ்சன் மேலே நம்ம ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பாடி மேலே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டெத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, சேஃப் லிமிட் வந்து 100 மில்லி ராஞ்சன் பர் வீக். 100 ராஞ்சன் ரிசீவ் பண்ணாவே it will becomes a cancer, or it will also produce leukemia. Suppose we exposed about to 600 ranjan, it leads to death. சரிங்களா? And how to measure these radiations? Okay, so radiations measure பண்ணக்கூடிய ஒரு device ஓட name is called a dosimeter. Okay, so dosimeter is a device used to detect the levels of the exposure to an ionizing radiation. மேலே உள்ளக்கூடிய ரேடியேஷனை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் ஓட நேம் தான் டோசிமீட்டர். ஓகே, ஸோ இந்த டோசிமீட்டர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ எந்த பர்சன்ஸ் எல்லாம் இந்த ரேடியேஷன்ஸ் வரக்கூடிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷர்ட்லேயோ அவங்களோட ஜாக்கெட்லேயோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோசிமீட்டர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த டோசிமீட்டர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டோசிமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால அந்த டோசிமீட்டருக்கு பேர் பாக்கெட் டோசிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது நம்ம பாடி மேலே எவ்வளோ ரேடியேஷன் வருது அப்படின்றத அப்சர்வ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஓகே, ஸோ சப்போஸ் நியூக்ளியர் ரியாக்டரில் யாராவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கிற சயின்டிஸ்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி பாக்கெட் டோசிமீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? Then next one is preventive measure. Okay, suppose in case of நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம் ப்ரிவென்ஷனோட, நம்ம ப்ரிவென்ஷன்னா சம் பாதுகாப்போடு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அப்போ வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட் we have to take? Okay, so first one is the radioactive material should be kept in thick walled lead container. சரிங்களா? ஸோ எந்த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், யுரேனியம் ஆகட்டும், தோரியம் ஆகட்டும், இல்லை பொலேனியம் ஆகட்டும், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு திக் வால்டு லெட் கண்டெய்னரில் தான் இதை வச்சுருக்கணும். சரிங்களா? ஓப்பன் பிளேசஸில் வைக்கக்கூடாது. பிகாஸ் தே ஆல் ப்ரொடியூஸ் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ். தீஸ் ஆர் சம் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். ஓகே, இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை டைரெக்டாக ஹியூமன் பாடி மேலே படக்கூடாது. சரிங்களா? அப்போ அது லெட் கண்டெய்னருக்குள்ளே வைக்கும்போது, லெட் கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா, லெட் இஸ் ஏ வெரி ஹை டென்சிட்டி மெட்டீரியல்ஸ். இந்த ஹை டென்சிட்டி மெட்டீரியல்ஸ் ரேடியேஷனை வெளியே போக விடாது. அப்போ உள்ளுக்குள்ளேயே ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? அப்போ எந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியலும் ஒரு திக் வால் லெட் கண்டெய்னருக்குள்ளே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், த லெட் கோட்டட் அப்ரோன்ஸ் அண்டு லெட் க்ளவுஸ். ஓகே, சப்போஸ் நம்ம அந்த இடத்துக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ரோன்ஸ்ன்றது ஒரு ஜாக்கெட் டைப்பில் இருக்கக்கூடியது. இந்த அப்ரோன்ஸஸோ இல்லை லெட் க்ளவுஸஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியர் பண்ணிக்கிட்டு போகணும். அசார்டட்ஸ் இருக்கக்கூடிய, ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போனோம் அப்படின்னாவே கண்டிப்பாக லெட் கோட்டட் அப்ரோன்ஸ் இஸ் நத்திங் பட் a preventive jacket is called aprons, and lead gloves, these are should be used in a hazardous radioactive places. Okay, and third one is you should avoid eating while handling the radioactive materials. Suppose radioactive materials வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, ஓகே, அந்த நேரத்தில் நம்ம எந்த விதமான ஃபுட்டோ ட்ரிங்கிங்கோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? தென் த fourth point, the radioactive material should be handled only by tongs or by the remote control device. டைரெக்டாக பை ஹேண்ட் மூலிமா நீங்கள் டச் பண்ணக்கூடாது ரேடியோஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸை. டாங்ஸ் இஸ் நத்திங் பட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் சென்சிட்டிவ் ஹேண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஹேண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுங்களை, அந்த ரேடியோஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணும். டாங்ஸ்ன்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட். சரிங்களா? ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா டிவைசஸ் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், த டோசிமீட்டர் ஷுட் பி worn பை த பர்சன், செக் த லெவல்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். கண்டிப்பாக அந்த எந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் இடத்துல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கண்டிப்பாக பாக்கெட் டோசிமீட்டர் வச்சுருக்கணும். எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கீப் ஆன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ். Okay, so next topic we are going to see about nuclear reactor. Okay, so what is nuclear reactor? A nuclear reactor is nothing but which is a device
where the nuclear fission reaction takes place in self-sustained and controlled manner, okay, to produce electricity. Already in the last classes we seen what is nuclear fission and what is uncontrolled chain reaction and controlled chain reaction. Okay, so here we are going to see about only controlled chain reaction. Okay, what is the usage of the nuclear reactor? Nuclear reactor is used to produce the electricity. Okay, so where is the first nuclear reactor is built? Okay, the first nuclear reactor is built in 1942 at Chicago, USA. USA தான் first ஒரு நியூக்ளியர் reactor build பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்க build பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகாகோன்ற ஊரில் build பண்ணியிருக்காங்க. Then okay, then the types of the nuclear reactors, okay, so depends upon the moderator, coolant, okay, so அதை பொறுத்து நியூக்ளியர் reactor categorize பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா first breeder reactor. Breeder is nothing but okay, so those reactor can produce their own fuel. okay, அந்த reactor அவங்களுக்கு தேவையான fuel அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் breeder reactor. Breeder is nothing but production is called breeder. And next one is fast breeder reactor, and the next one is pressurized water reactor. Pressurized water reactor is nothing but here that is a moderator is used as a heavy water is used. Okay, and the next one is pressurized heavy water reactor, and next one is boiling water reactor, and next one water coolant reactor, gas coolant reactor, fusion reactor, and thermal reactors. These are the types of reactors. Okay, next one, what are the components of nuclear reactors? Nuclear reactors குள்ள என்னெல்லாம் components present ஆயிருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a fuel. ஓகே, ஒரு ரியாக்டர் இருக்கணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கணும்னா ஃபிஷனுக்கு தேவையான ஃபிஷன் மெட்டீரியல் தேவை. ஓகே, அப்போ அந்த ஃபிஷன் மெட்டீரியல்ஸ் இஸ் கால்டு ஃபியூவல்ஸ். ஓகே, next one is moderator. okay, then next control rod, and next one coolant, and last one is production valve. These are the 5 important components used in nuclear reactors. Okay, first we are going to see about fuel. okay, fuel is nothing but those fission materials. okay, எது வந்து அங்கே fission processக்கு எந்த மெட்டீரியல் fission processக்கு போதோ அந்த fission materials are commonly called fuel அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச fissionable materials what are that is uranium 235 and plutonium 239 and plutonium 241. in some cases thorium 233 also can be used. okay, and that moderators. okay, so next point is moderator. what is the meaning about moderator? Moderator is nothing but slow down the fast neutron into a slow neutron. okay, வேகமா ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஹை எனர்ஜெட்டிக் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரானை ஒரு ஸ்லோ நியூட்ரானை சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுக்கு பேர் மாடரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மாடரேட்டர் இஸ் யூஸ் டு ஸ்லோ டவுன் த ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் டு provide a slow neutrons. okay, so what are the elements used as a moderator? So here there is 2 elements is given, that is graphite. Heavy waters are used as a commonly used moderators. what is a heavy water? Heavy water is nothing but D2O. normal water la H2O use பண்ணுவாங்க, heavy water la D2O use பண்ணிருக்காங்க. okay, so what is the difference between H2O and D2O? in H2O isotopes of hydrogen. okay, so first element is used, proton is used. in heavy water deuteron is used. okay, then third important components of nuclear reactor is control rods. okay, so because nuclear reactor அப்படினாவே controlled chain reactions தான் நடக்கணும். அப்போ controlled chain reaction நடக்கணும் அப்படின்னா அந்த controlled process யாரோ ஒருத்தர் கேரி ஓவர் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்டுக்கு பேர் we call as control rods. okay, so control rods ஓட வேலை என்ன? control the number of neutrons in order to have sustained chain reactions. what are the elements used in control rods? that are boron or cadmium rods are used. boron or cadmium rod, these are used as a control rods. இந்த control rod என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, so during the nuclear fission reaction produce ஆகக்கூடிய excess amount of இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஒன்லி ஒரு நியூட்ரானை மட்டும் தான் எப்பவுமே அவைலபிளாக வச்சிருக்கும். ரிமைனிங் நியூட்ரான்ஸ்லாம் அது என்ன பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். okay, so these are the working of control rods. the next one is coolant.
ஓகே, கூலண்ட் அப்படின்னாவே வேர்ட்லேயே இருக்குது. ஓகே, கூலிங் த சிஸ்டம் அப்படின்றதுக்கு பேர் தான் கூலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு. தீஸ் ஹீட் எனர்ஜி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது தான் அந்த கூலண்ட்டோட வேலை. சரிங்களா? கூலண்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் த ஹீட் டு ப்ரொடியூஸ் இன் ரியாக்டர் கோர். ரியாக்டர் கோர்ன்றது என்னென்னா எங்கே ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குதோ அந்த இடத்துக்கு பேர் ரியாக்டர் கோர். அந்த ரியாக்டர் கோர்லேருந்து ஹீட்டை வெளியே கொண்டு வர வேலையை செய்கிறது தான் அந்த கூலண்ட். சரிங்களா? சரி, வரக்கூடிய ஹீட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டீம் இன்ஜின் மேலே கொடுப்பாங்க. ஓகே, ஸ்டீம் இன்ஜின் மேலே கொடுக்கும்போது அந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டீம் வச்சுட்டு டர்பைனை ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த கூலண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி ரிசீவ் பண்ணி ஸ்டீமாக மாற்றி எதை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பைனை ரன் பண்ணி வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டர்பைன் இஸ் நத்திங் பட் ஒரு மோட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காயில் தான். அந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ரொட்டேட் ஆகும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, வாட் ஆர் த எலமெண்ட் யூஸ்ட் அஸ் எ கூலண்ட்? ஹியர் தட் இஸ் அ வாட்டர், ஏர், ஹீலியம் ஆல்சோ யூஸ்ட் அஸ் எ coolant. In some cases பார்த்தீங்கன்னா heavy water also used as a coolant, and some casesல liquid sodium கூட coolant-ஆ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ these are the functioning of coolant. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் வால். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னாவே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அப்படின்னா சம் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேடியேஷனை வெளியே விடாமல் ப்ரிவென்ட் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா இது லிவிங் ஆர்கானிசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வெளியே வராமல் தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் வாலை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் வால் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரேடியேஷனை வந்து தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த எலமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்போ லெட்டை வச்சுட்டு ஒரு திக் கான்கிரீட் வாலை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2 to 3 மீட்டர் திக்னஸ் இருக்கணும். 2 to 3 மீட்டர் திக்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு வாலை நம்ம பில்ட் பண்ணி அந்த வால்குள்ளே தான் நியூக்ளியர் ரியாக்டர் கோர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்படி வைக்கும்போது எந்த விதமான ரேடியேஷனும் நம்மளோட என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகி வராது. சரிங்களா? ஸோ ஹியர் திஸ் இஸ் given the simple diagram of nuclear reactors. Okay, so this is a reacting core. Okay, சரிங்களா? ஸோ ஹியர் திஸ் இஸ் அ டர்பைன். டர்பைன் இஸ் கிவன் தட் இஸ் அ டைனமோ. இங்கேருந்து தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கூலண்டில் இருக்கக்கூடிய லோ டெம்பரேச்சர் வாட்டர் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி ஹீட் ஆகி ஹை டெம்பரேச்சர்லேருந்து வாட்டர் மேலே வரும். மேலே வந்தோடனே இங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாத்தையும் அது ஸ்டீமாக மாற்றக்கூடியதை டர்பைனுக்கிட்ட கொடுத்து டர்பைன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? Okay, so these are the simple diagrammatic of nuclear reactors. Okay, and what are the uses of nuclear reactors? Okay, so first point from beginning சொல்லிட்டேன், it is used to produce a power generation. Okay, current produce பண்ணுறது தான் இதோட மெயின் வேலையே. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி used in power generation. And second point, they are also used to produce radioisotopes which are used in variety of applications. Already last classes நம்ம பார்த்துருக்கோம் radioisotopes-ஓட advantages எல்லாம் என்னென்னு பார்த்தோம். அந்த radioisotopes வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த radioisotopes வச்சுட்டு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். அப்போ radioisotopes ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ ரிசர்ச் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நியூட்ரான்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, சம் ஐசோடோப்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ரிசர்ச் பர்பஸ்க்கு நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட்
லாஸ்ட் ஒன் இஸ் பிரிடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கன்வெர்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரிடர் அப்படின்னாவே அவங்களுக்கு தேவையான ஓன் ஃபியூவலை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, அது எப்படி ஓன் ஃபியூவலை கிரியேட் பண்ணுவாங்க? நான் ஃபீஸனபிள் மெட்டீரியலாக ஃபீஸன் மெட்டீரியலாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஃபெர்டைல் மெட்டீரியல் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸுக்கு பேர் பிரிடர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ் டு convert non-feasible materials into feasible materials. And next last one, nuclear power plants in India. இந்தியாவில் என்னெல்லாம் இது வரைக்கும் பிளான் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் வந்து இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், ஏஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிஷன் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெவலப் ஆச்சு. எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 டெவலப் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியதில். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது யார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இதை ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதோட ஹெட்டாக இருந்தார். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பிளேஸ், அந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு பேர் இப்போ நம்ம என்னென்னு கூப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க். ஷார்ட்டாக சொல்லணும்னா பார்க், BARC. BARC is nothing but Baba Atomic Research Center, which is located in Mumbai, Maharashtra state. Okay. And next one, the nuclear power is the fifth largest source of the power in India. Okay, so power produce பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வின் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோ பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கேட்டகரிஸில் நமக்கு லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து நமக்கு கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எங்கே இருக்குது அந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு தாராப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்குது. சரிங்களா? அண்டு இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா தெர் ஆர் த 7 பவர் ஸ்டேஷன்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஊர்லலாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவர் பிளான்ட்டை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்காங்க. ஒன்று கூடங்குளத்தில் இருக்குது, இன்னொன்று கல்பாக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக 7 பவர் பிளான்ட்ஸ் இது வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேமை கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண நியூக்ளியர் ரியாக்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆசியாவிலே ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் பில்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட நேம் வந்து அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பவர் பிளான்ட் வேறமா, நியூக்ளியர் ரியாக்டர் வேறு. சரிங்களா? ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியாவில். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ்க்கு என்னென்னலாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைரஸ், துருவா, பூர்ணிமா. ஸோ தீஸ் ஆர் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட நேம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்லைட் கிவன், தட் இஸ் பவர் ஸ்டேஷன் கேட்டாங்கன்னா 7 பவர் ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கேட்டாங்கன்னா 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ்.